தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டம் சர்வதேச உரிமை கழகத்தின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மலைவாழ் மக்கள் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை படிவம் நடைபெற்றது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மலைவாழ் மக்கள் மாநில அமைப்பாளர் சர்வதேச உரிமை கழகத்தினுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய தலைவர் திரு எஸ் குமார் அவருடைய நீலகிரி மாவட்டத்தில் சர்வதேச உரிமை கழகம் மலைவாழ் மக்கள் மாவட்ட தலைவர் திருமதி ஜெனிதா அவர்கள் தலைமையில் உறுப்பினர் படிவத்தை வழங்கும் போது சிறப்பான நிகழ்ச்சிகளும் அதில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்றும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கின்ற திரு விஜயன் அவர்கள் மற்றும் நீலகிரி மாவட்ட மலைவாழ் மக்கள் துணை தலைவர் அள்ளிராணி, மாவட்ட செயலாளர் திருமதி சர்மிளா ஆகியோர்கள் கலந்து கொண்டு 15க்கு மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு படிவத்தை வழங்கி சிறப்பித்தார்கள். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு நீலகிரி மாவட்ட சர்வதேச உரிமை கழகத்தினுடைய தலைவராகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தினுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய தலைவராகவும் இன்னும் பல்வேறு அமைப்புகளுடைய தலைவராக செயல்பட்டு இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் உதகை பகுதியிலே இருக்கின்ற மக்களுடைய ஒட்டுமொத்த அன்பை பெற்றிருக்கின்ற எஸ் குமார் என்று தலைவர் என்று அழைக்கக்கூடிய எஸ் குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்று அள்ளிராணி மாவட்ட செயலாளர் திருமதி சர்மிளா ஆகியோர்கள் நமது செய்தியாளர் நிக்கோலஸ் அவரிடம் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் நிக்கோலஸ் அவர்கள் உதகை பகுதியிலே இருந்து இந்த செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் கண்டு மகிழ இதுவரை நீங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதிக்கு சென்று என்எம் டிவி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன, எப்போது வேண்டுமானாலும் இது போன்ற செய்திகளை கண்டு மகிழலாம். உடனடியாக நீங்கள் அங்கத்தினராக மாறுங்கள். மகிழ்ச்சியோடு நீலமலை தொலைக்காட்சியினுடைய அனைத்து செய்திகளும் நிகழ்ச்சிகளையும் கண்டு மகிழுங்கள் என்று எஸ்.ஏ. நிக்கோலஸோடு உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்.